லாஸ்ட் 2 இயர்ஸ்ல மட்டும் நிஃப்டி 50 0% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன? இது இப்படியே தான் கண்டினியூ ஆகுமா? என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். 1999 வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 to 6x ரிட்டர்ன்ஸ் கொடுத்த நிஃப்டி 50 வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 0% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு லாஸ்ட் 2 இயர்ஸ்ல. அதுக்கான காரணங்களா என்னென்னலாம் சொல்லப்படுது அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2020ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 2024க்குள்ள வந்து பயங்கரமா ரேலியா இருந்துச்சு இந்த நிஃப்டி 50. கம்பெனி ஏர்ன் பண்றதை விட அதோட ஸ்டாக் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து அதிகமா இருந்துச்சு. அப்படி அது அதிகமா ரேலி ஆனதுனால இப்போ வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கரெக்ஷன்ஸ் நோக்கி போகுது. அதுக்கான காரணங்களா வந்து பாத்தீங்கன்னா ஹை வேல்யூவேஷனா இருக்குது ஸ்டாக் பிரைஸ். சோ எஃப்ஐஎஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளியே போய்கிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து அதிகமாயிடுச்சு. குளோபல் அன்சர்டனிட்டி வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் எல்லாமே வெளியே போறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா குளோபல் டென்ஷனான வார், ஆயில் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அதனால இன்க்ரீஸ் ஆகுறது, ட்ரேட் டென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகிட்டே இருக்கு. கம்பெனிஸ் வந்து ஏர்னிங் growth வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்குது. இன்வெஸ்டர்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் பண்றது. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரீசனா சொல்லப்படுது. சோ இது இப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. சோ லாங் டேர்மா பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு குட் சைன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய ரிசர்ச்சாளர்கள் சொல்றாங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.